We have already discussed about the first unit. Few topics we have already completed. Actually, பார்த்தோம்னா the machine design introduction and material introduction தான் first unitல first halfல வர்றது with overview of design and manufacturing and properties related to materials. இல்லையா, நம்ம எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பற்றியும் பார்த்துட்டோம். நம்ம வந்து கடைசியாக பார்த்ததுன்னா பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஃபெயிலியர் தியரிஸ் வரைக்கும் பார்த்துருப்போம் இல்லையா. Principal stresses means it is the stress which is developed in an object which will be the maximum. அதுதான் principal stresses னு சொல்லுவோம். maximum and minimum stresses developed in an object தான் நம்ம principal stress னு சொல்லுவோம். அதுல normal stressesல ரெண்டு வரும், maximum and minimum normal stress or principal stress. அடுத்தது இன்னொன்று என்ன பார்த்தோம், shear stress பார்த்துருப்போம், maximum shear stress ஒன்று பார்த்துருப்போம் இல்லையா. இது இல்லாமல் failure theories. ஃபெயிலியர் தியரிஸ் எதுக்குன்னு சொல்ல முடியுமா யாராவது? why should we know about the failure theory? ஒரு 5 failure theories பார்த்துருப்பீங்க இல்லையா. 5 failure theories எதுக்காக யூஸ் பண்றோம் யாராவது சொல்ல முடியுமா? ஆல்ரெடி ஃபெயிலியர் தியரிஸ் பத்தி ப்ராப்ளம் பார்த்துருப்போம். குணா சார் எடுத்துறா உங்களுக்கு ஃபெயிலியர் தியரிஸ் மெட்டீரியல் சார். என்னப்பா? மெட்டீரியல். Failure of any material can be identified using failure theories. Correcta? Failure of an element can be devised using failure theory. இப்போ பாத்தீங்கன்னா 5 failure theories இருக்கு. என்னன்னு சொல்ல முடியுமா யாராவது? Can anyone explain பண்ணானா just list out பண்ண முடியுமா? failure theories list பண்ண முடியுமா யாராவது? Principal stress theory, maximum stress theory, strain theory, maximum principal stress theory, maximum shear stress theory, maximum strain theory, strain energy theory, and also distortion energy theory. ஓகேவா? இந்த 5 theories maximum principal stress theory என்ன சொல்லுவாங்க, maximum normal stress ஆக்ட் ஆகுறது இல்லையா, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். அது வந்து என்னவா இருக்கும், ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ். ஒரு மெட்டீரியல் ஒரு எலமெண்டோடைய ஈல்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவேட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடும், அந்த காம்போனன்ட் வந்து ஃபெயில் ஆயிடும். அதுதான் சொல்லியிருப்பாங்க மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ல. அதே மாதிரி மேக்ஸிமம் ஷியர் தியரி பார்த்தீங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி பார்த்தீங்கன்னா, ஷியர் ஸ்ட்ரெஸ் வில் பி ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்போ வந்து த மெட்டீரியல் வில் அண்டர்கோ ஃபெயிலியர். சிமிலர்லி ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னும் போது ஸ்ட்ரெயின் எனர்ஜின்னு ஒரு வேல்யூ வரும், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுவும் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயின் தியரி. ஸ்ட்ரெயின் எனர்ஜி இல்ல, ஸ்ட்ரெயின் தியரி பாத்தீங்கன்னா அதே டெஃபினிஷன் தான், எல்லாமே அந்த டேர்ம் டெஃபினிஷன்ல இருக்கு, சாரி அந்த தியரி நேம்ல இருக்கு அதோட டெஃபினிஷன். யூ ஹேவ் டு நோட் டவுன் தட். சரியா? அந்த தியரி நேம் வச்சே யூ கேன் ரைட் டவுன் த தியரி டெஃபினிஷன். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் மேக்ஸிமம், ஏதாவது ஒன்று மேக்ஸிமம் ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா, ஈல்ட் ஸ்ட்ரெஸ்க்கு ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஈல்டிங் வுட் அக்கர்னா என்ன, ஃபெயிலியர் வில் அக்கர். அதுதான், அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம், we are using factor of safety. factor of safety-யால டிவைட் பண்ணி, அதாவது இது வந்து மோர் தென் 1 இருக்கும், இட் வில் பி மோர் தென் 1. அப்படின்னா என்ன ஆகும், ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியா ஒரு வேல்யூக்கு நம்ம வந்து மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அந்த காம்போனன்ட்ல ஜென்ரேட் ஆகிற மாதிரி நம்ம அந்த மெட்டீரியலை டிசைன் பண்றோம். ஓகேவா? அதனாலதான் சேஃப் டிசைன். ஈல்டுன்ற போது அந்த மெட்டீரியல் எப்ப பிளாஸ்டிசிட்டி இதாகும், சாரி எலாஸ்டிக் லிமிட்டை தாண்டுதோ அப்ப ஈல்ட் ஆகும் இல்லையா. ஸோ ஈல்ட் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியா ஸ்ட்ரெஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் அதில் ஆக்ட் ஆகுற மாதிரி இருக்கணும் நம்ம காம்போனன்ட்ல, அப்பதான் அது இட் வில் வித்ஸ்டாண்ட். ஸோ த சேஃப் டிசைனுக்காக we have to use this formula, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி உள்ள கொண்டு வரும். ஃபெயிலியர் எப்போ அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா when it is equal to, when the maximum stresses ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ்னும் போது. சிமிலர்லி ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரிலையும் அதே தான், இதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூவும் மினிமம் வேல்யூக்கும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னும் போது சேஃபா இருக்கும். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஈல்ட் ஸ்ட்ரெஸ்னாலே ஃபெயிலியர் அக்கர் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கேயும் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி யூஸ் பண்ணா இட் இஸ் சேஃப். இதெல்லாம் ஃபார்முலா உங்களுக்கு டேட்டா புக்ல இருக்கு. சிமிலர்லி மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரியும் அதே மாதிரி தான், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் யூஸ் பண்ணி இங்க பாய்சான் ரேஷியோ யூஸ் பண்ணியிருப்பாங்க நியூ, இதை வச்சு பேஸ் பண்ணி ஃபார்முலா இருக்கும். இதுவும் அதே கண்டிஷன் தான், when the maximum strain is principal strain is exceeded, then the
strain of the tensile yield point அப்படின்னும் போது தான் ஃபெயிலியர் occur ஆகும். Similarly strain energyயும் அதே மாதிரி தான். Strain energy is equal to the strain energy absorbed per unit volume in a tensile yield point இருக்கிறப்ப எவ்வளோ strain energy அதில் அப்சார்ப் ஆகுதோ அந்த strain energy ஈக்குவல் ஆயிடுச்சுனாலே ஆட்டோமேட்டிக்லி it will fail. ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் we are using factor of safety in that formula. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் டிஸ்டார்ஷன் எனர்ஜி தியரியும் டோட்டல் டிஸ்டார்ஷன் எனர்ஜின்னு ஒரு கான்செப்ட் வரும். when it is equal to the distortion energy of the material when it is yielding அப்படின்னும் போது it will be failing. ஓகேவா? அது ரெண்டு ஈக்குவல் ஆனாதான் மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம், it will not be equalன்ற மாதிரி கண்டிஷன் இல்லை. இந்த சேஃப் டிசைன் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஒன்று கன்சிடர் பண்ணிட்டு we are applying that. okay, 1 second. okay, just a verification. ஸோ இப்போ ஃபெயிலியர் தியரிஸ் உங்களுக்கு ஐடியா இருக்கு, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் வெல்டிங். வெல்டிங்ல என்ன பார்த்துருப்பீங்க, இன்ட்ரோடக்டரி பார்ட் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? வாட் இஸ் வெல்டிங், வெல்டிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன, வை டு வி நீட் டு யூஸ் வெல்டிங், அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்க அப்படின்றத பார்த்துருப்பீங்க. டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்கும் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா? டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் ப்ராசஸ் இருக்கு, அடுத்தது டைப்ஸ் ஆஃப் வெல்ட் ஜாயின்ட்ஸ் இருக்கு. வெல்டிங் ஜாயிண்ட் எப்படி டைப்ஸ் பேஸ் பண்ணுவாங்கன்றது இதை பத்தி நான் வீடியோஸ் இருக்கு, அதுல ப்ளே பண்ணும்போது ஐ வில் டிஸ்கஸ். அதே மாதிரி வெல்டிங் சிம்பிள்ஸ் பத்தி பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? வெல்டிங் சிம்பிள்ஸ், வெல்டிங் சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா why do we need to use welding symbols பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு வீடியோ அனிமேஷன் இப்பயே ப்ளே பண்ணிடுறேன், கொஞ்சம் அப்படியே கவனிங்க. ஓகேவா? நான் அதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பேசிக் இன்ட்ரோடக்டரி பார்ட் கவர் ஆகிடும் அதில் வெல்டிங்கை பற்றி. லெட் மீ ஷேர் த ப்ரெசன்டேஷன். ஓகே, இப்போ வெல்டிங்னா என்ன? What is welding? ஆடிபிளா இல்லைன்னா சொல்லுங்க பா. வாட் இஸ் வெல்டிங் இப்ப சொன்னது கேட்டுச்சா? இந்த வீடியோல ஆடியோ வருதா உங்களுக்கு? எஸ் சார். ஓகே, I'll share the video. Okay. To understand the concept of welding, let's consider two metal plates and try to join them along their edges. For this, we take a welding torch that produces arc at its tip with the help of DC power supply. Let's first mount a clamp horizontally on these plates. Then connect the torch to the negative terminal of the power supply and the clamp to the positive terminal. Now let's switch on the power supply. Now, as we bring the torch near the contact interface of the plates and press the switch, we see that an electric arc is produced which heats the metal plates but does not melt them. Now let's introduce a metal wire which acts as the filler metal in the arc. We see that the filler metal melts and gets deposited at the interface, thus creating a weld pool there. The extra current from the power supply entering in the plates is taken away by the clamp, which is grounded. Now let's move this electrode and filler rod along the contact interface, depositing the filler metal all along the contact line. The molten puddle so developed along the joint line is called the weld seam. Now let's remove this electrode and filler rod and allow the seam to cool. After some time, we see that this weld seam solidifies and a permanent joint is obtained. This process of joining two metal pieces is called welding. Thus, we can say welding definition பாருங்க, process of joining two metal pieces by heating them with or without the application of external pressure. இதுல with or without ன்றப்ப தான் ரெண்டு மேஜர் கேட்டகரியா வரும். நெக்ஸ்ட் வீடியோல அதை பார்ப்போம்.
என்ன கேட்டகரி கிளாசிஃபிகேஷன் ஆகுதுன்னு. that welding is a process of joining two metal pieces by heating them with or without the application of external pressure or any filler metal. Related terms are ஓகே. If you see classification of give the welding classification of welding process. We have studied how to join two metal plates through welding. We know that to join two metal plates, heat and pressure is applied wherever necessary. Thus we can say that heat and pressure are the two factors on which the welding of metal depends. On the basis of these two factors, welding process can be classified as fusion welding and pressure welding. Let's first understand what fusion welding is. Let us join these two metal plates along their edges. First, place the welding torch and filler rod above the edges of the plates and start the welding process. We see that due to heat from the welding torch, a large pool of molten metal is formed. This pool consists of the molten metal from the metal plates and the filler rod. Now as the welding torch and filler rod proceed along the edges of the plates, the pool of molten metal solidifies. This process of welding the metal plates by applying heat on them is termed as fusion welding. புரிஞ்சுதா? ஃபியூஷன் வெல்டிங் அப்ளைங் ஹீட். ஓகேவா? கிளாசிஃபிகேஷன்ல அது ஒரு டைப். பிரஷர் Thus, வெல்டிங்ல fusion welding refers to the welding process where the workpieces are welded by applying heat. Now let us understand what pressure welding is. Let us join these two metal plates. To join these metal plates, follow the same process as in fusion welding. Then at the end, apply some mechanical force on the plates towards the weld joint. Due to force, we see that a pressure acts on the weld and this makes the joint stronger. This process of welding the metal plates by applying heat and pressure on them is termed as pressure welding. Thus, pressure welding refers to the welding process where the workpieces are welded by applying heat and pressure. Fusion welding process obtains heat from the energy ray, low temperature sources, electric arc, and other chemical energy. இந்த கேட்டகரிஸ் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி ரே, லோ டெம்பரேச்சர் சோர்சஸ், எலக்ட்ரிக் ஆர்க், கெமிக்கல் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஜென்ரேஷனுக்கான கேட்டகரி. ஓகேவா? எனர்ஜி ரேனா எனர்ஜி ரேவா சென்ட் பண்ணுறது, லோ டெம்பரேச்சர் சோர்சஸ் இன் த சென்ஸ் சம்வாட் ஏதாவது ஒரு கேஸோ இல்லை ஏதாவது யூஸ் பண்ணி பண்ணுறது. எலக்ட்ரிக் ஆர்க்ன்றது எலக்ட்ரிசிட்டி, கெமிக்கல் எனர்ஜின்றது கெமிக்கல் எனர்ஜி லைக் எனி கெமிக்கல்ஸ் அதை அப்படியே யூஸ் பண்ணி இட் வில் ஹீட் த மெட்டல். ஓகேவா? இந்த ப்ராசஸ்ல ஹீட் மேஜரா இருக்கும். பிரஷர் பார்த்தீங்கன்னா And pressure welding process obtains heat from the Smith's forge, electrical energy, mechanical energy, and chemical reactions. இதுலயும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இங்க எனர்ஜிக்கு பதிலா இங்க ஸ்மித்ஸ் ஃபோர்ஜ்னு ஒன்று இருக்கும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் சம்வாட் சேம். எலக்ட்ரிக்கல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா எக்ஸ்டர்னலா ப்ரெஷர் அப்ளை பண்ணும்போது ஒரு சில கேட்டகரி அந்த கேட்டகரியில வர்றது. ஆடிபிள் தானே? ஓகே. கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆல்சோ லைக் தட் சிமிலர்லி. பட் இதுல இது இல்லாம ஃபோர்ஸஸ் இருக்கும். எல்லாத்துலயுமே ப்ரெஷர் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஃபோர்ஜ் இன் த சென்ஸ் ஃபோர்ஜிங் ப்ராசஸ் ஞாபகம் இருக்கு இல்லையா? ஃபோர்ஜிங்னா என்ன பண்ணுவாங்க? இட் வில் அப்ளை சம் ஃபோர்ஸ் ஓவர் தட் மெட்டல் விச் இஸ் ஹீட்டட். அந்த மாதிரி தான் ப்ரீ ஹீட் பண்ணதுல ஃபோர்ஸ் அப்ளை பண்றது இல்லையா? அந்த மாதிரி ஸ்மித்ஸ் ஃபோர்ஜ். இதுலயும் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட சேர்த்து சம்வாட் இதுவும் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. On the basis of the heat source, fusion welding is further classified as. இந்த கிளாசிஃபிகேஷன் பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? ஏதாவது இதுல ஏதாவது ஆல்ரெடி படிச்ச வெல்டிங் கேட்டகரி ஏதாவது படிச்சிருக்கீங்களா? என்னன்னு சொல்ல முடியுமா? Can anyone point out the welding types that you have already discussed? Sorry, learnt. Electron beam welding, laser beam welding இருக்கு, brace welding, brazing, soldering, metal arc welding. எது ரெண்டு? மெட்டல் ஆர்க். metal arc
வெல்டிங் படிச்சிருக்கீங்க இல்லையா? இதுல ஃபவுண்டரி சாரி ஃபர்ஸ்ட் இயர்ல ஒர்க் ஷாப் சாரி இதுல பேசிக் மெக்கானிக்கல் இல்லையா? இல்ல செகண்ட் இயர்ல செகண்ட் இயர்ல ஓகே. அப்புறம் சால்டரிங் பத்தி பிரேசிங் பத்தி எதுவும் ஃபர்ஸ்ட் இயர்ல இல்லையா? பேசிக் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் இயர் பேசிக் சால்டரிங் சார். இன்ட்ரோடக்ஷன் இருந்திருக்கும் இல்லையா? எஸ் சார். வேற வேற ஏதாவது படிச்சிருக்கீங்களா? எலக்ட்ரான் பீம் வெல்டிங், லேசர் பீம் வெல்டிங்லாம் ஓகே. அப்புறம் கேஸ் ஃப்ளேம் வெல்டிங்ல ஏதாவது படிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. ரெண்டு டைம் ஓகே. படிச்சேன். ஆக்சி அசெட்டிலீன் படிச்சிருப்பீங்க இல்லையா? ரெண்டுமே Yes, sir. படிச்சிருக்கீங்க இல்ல? ஆக்சி அசெட்டிலீன் படிச்சிருப்பீங்க. ஓகே. அதெல்லாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு இந்த கிளாசிபிகேஷன் வச்சு ஓரளவுக்கு ஐடியா வருது இல்லையா? கெமிக்கல் எனர்ஜி இஸ் யூஸ்ட் இன் தட். அதுல வந்து கெமிக்கல்ஸ் ஆட் ஆகுது, புரியுதா? கெமிக்கல் எனர்ஜி யூஸ் பண்ணி கேட்டகரி பார்க்கும்போது இட் யூசஸ் கெமிக்கல்ஸ் டு கிரியேட் ஹீட் இந்த கேஸ்ல எக்ஸாம்பிள். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஆர்க்குன்னும் போது இட் யூசஸ் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி பண்றதெல்லாம் இந்த கேட்டகரியில வருது. இதுல சம்வாட் ஒவ்வொரு கிளாசிபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ள ஒர்க்கிங் மாறும், அவ்வளவுதான். பட் பேசிக்கா பாத்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த எல்லா டைப்ஸ்லயும். டிக்கு மிக்கு, அதாவது டங்ஸ்டன் இனர்ட் கேஸ், மெட்டல் இனர்ட் கேஸ், இது எல்லாமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. சால்டரிங் பிரேசிங்லாம் பாத்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் சோர்சஸ் லைக் சம்வாட் ஒரு இது மாதிரி டார்ச் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி பண்றதுன்றதுனால லோ டெம்பரேச்சர் சோர்சஸ்ல வர்றது. எனர்ஜின்னும் போது இந்த சென்ஸ் எலக்ட்ரான் பீமாவோ லேசர் பீமாவோ ஜென்ரேட் பண்றது. இது எல்லாமே ஃபியூஷன் வெல்டிங்ல வர்றது. ஓகேவா? ஒன்லி ஹீட் இஸ் அப்ளைட் டு மெல்ட் அண்ட் ஜாயின் த மெட்டல் பீசஸ். And pressure welding is classified as ப்ரெஷர் வெல்டிங் பாருங்க. ப்ரெஷர் வெல்டிங்ல இதுல ஏதாவது நீங்க படிச்சிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? கேன் யூ பாயிண்ட் அவுட் எனி வெல்டிங் மெத்தட்ஸ் தட் யூ ஹவ் ஆல்ரெடி ஸ்டடிட்? இதுல ஏதாவது இருக்கா? ஸ்பாட் வெல்டிங்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்பாட் சீம் சார். ஸ்பாட் சீம் எங்க படிச்சிருக்கீங்க? செகண்ட் இயர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஒர்க் ஷாப் லேப் ஏதாவது பண்ணிருக்கீங்களா? அங்க ஸ்பாட் வெல்டிங்லாம் பண்ணது இல்லையா? ஷீட் மெட்டல் மாதிரி ஏதாவது வச்சுட்டு அதை வெல்ட் பண்ணும்போது ஸ்பாட்டோ இல்ல இல்ல சார். சீம் வெல்டிங்லாம் பண்ணது அதெல்லாம் இல்லை? பண்ணல சார். ஓகே ஓகே. அந்த மாதிரி ஏதாவது ப்ராசஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இல்லையா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் யூஸ் பண்ணி ஸ்பாட்ல மட்டும் வெல்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சீம்ன்றது சம்வாட் ரன்னிங்ல பண்றது. பட் வெல்டிங்ன்றது ரெண்டுத்தையும் அட்ஜஸ்டண்டா வச்சுட்டு பட் இதுல படிச்சிருப்பீங்க, ரெண்டுத்தையும் அட்ஜஸ்டண்டா வச்சுட்டு சென்டர்ல மட்டும் வெல்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? வி பட் ஸ்கொயர் பட்லாம் படிச்சிருப்பீங்களே? ஆமா, அந்த மாதிரி தான். அந்த ஷேப்புக்கு கட் பண்ணிட்டு ரெண்டு மெட்டல் பீசஸ் அட்ஜஸ்டண்டா வச்சுட்டு வெல்ட் பண்றது. ப்ரொஜெக்ஷன் வெல்டிங் இஸ் ஆல்சோ சம்வாட் சிமிலர். அப்செட் வெல்டிங், ஃபிளாஷ் வெல்டிங், இதெல்லாம் டைப்ஸ் தான். நமக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி we will work only in basic welding தான். பேசிக் ஷேப்ஸ் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ல தான் பார்ப்போம். ஓகேவா? இதெல்லாம் கிளாசிபிகேஷன் தான். இது ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்டரி பார்ட் தான். தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? லெட்ஸ் கோ பேக் டு த சப்ஜெக்ட். The related terms are definition வேணா நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஃபியூஷன் வெல்டிங் refers to the welding process where the work pieces are welded by applying heat. Similarly, pressure welding also is applied is the where one heat and pressure both are applied. வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? ரெண்டுமே அப்ளை பண்ணும்போது pressure welding the classification வரும். ஓகே ஓகே, we will go back to the next topic. இப்போ இதுல டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்லாம் டீடைல்டா நம்ம இப்போதைக்கு போக வேண்டாம். டைரக்ட்லி ஐ வில் கோ டு அவர் சப்ஜெக்ட். இதெல்லாம் டைம் கிடைக்கும் போது நான் எப்பயாவது ப்ளே பண்ணிக்கிறேன். ஓகேவா? லெட்ஸ் கோ பேக் டு த பிரசன்டேஷன் பிபிடி. ஓகேவா? இப்போ டைப்ஸ் ஆஃப் வெல்டிங், இதுல டைப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 1 minute. இல்லைன்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் அது பிபிடிலே சொல்லிடுறேன். ஓகே. டைப்ஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ட்ஸ், சாரி வெல்டிங் இல்லை, வெல்டட் ஜாயின்ட்ஸ். டைப்ஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நீங்கள் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும். லேப் ஜாயிண்ட் மீன்ஸ் ஒன் மெட்டல் ஓவர் த அதர் வச்சுட்டு வெல்ட் பண்ணும்போது.
single transverse lap joint, double transverse lap joint in the sense ஒரே ஒரு இடத்துல மட்டும் வெல்ட் பண்ணும்போது it is screen தெரியுதா ஒரு நிமிஷம் No, sir. ஓகே பா வெயிட் பண்ணு நான் ஷேர் பண்ணேன் இந்த லாப் அது யூஸ் பண்ணு ஓகேப்பா இப்போ பிரசன்டேஷன் தெரியுது இல்லையா ஸ்கிரீன் தெரியுது இல்லையா ஓகே டைப்ஸ் ஆஃப் வெல்டட் ஜாயின்ட்ஸ்ல we are discussing about single transverse lap joint பாத்தீங்கன்னா it is having a one metal or another metal place பண்ணிட்டு வெல்ட் பண்ற ஏரியா பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல மட்டும் பண்ணிருப்பாங்க அது வந்து சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ்னு சொல்லுவாங்க இது சைடு வியூ ஓகேவா சைடு வியூல இருக்கும்போது இப்படி தெரியும் அதே டபுள் டிரான்ஸ்வர்ஸ் இன் தி சென்ஸ் டபுள் பிளேसेसல 1 and 2 ரெண்டு இடத்துலயுமே வெல்ட் பண்றது am I audible Yes, sir. okay Yes, sir. okay இப்போ சிங்கிள் அண்ட் டபுள் டிரான்ஸ்வர்ஸ் இல்லாம parallelனு ஒன்னு இருக்கு இந்த parallel பாத்தீங்கன்னா அந்த லோட்ஸ் ஆக்ட் ஆகுது இல்லையா அதுக்கு parallelaவே வெல்ட் பண்ணிருப்பாங்க எதை வெல்டட் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு மெட்டல் பிளேட்ஸையும் வச்சுட்டு இதுவும் லேப் ஜாயிண்ட்ல ஒரு டைப் தான் பட் parallel இருக்கும் parallel to the load ஆக்ட் ஆகுற டைரக்ஷன் தான் இதுக்கு parallel இருக்கும் ஓகேவா இப்போ இந்த கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரியா வருது லேப் ஜாயிண்ட் ஆர் ஃபில்லட் ஜாயிண்ட் இன்னொரு நேம் இருக்கு லேப் ஜாயிண்ட்டுக்கு அதே அடுத்தது பாத்தீங்கன்னா பட் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா அட்ஜசென்ட்டா பிளேஸ் பண்ணிடுவாங்க 1 and 2 ரெண்டு மெட்டல் பீசஸும் அட்ஜசென்ட்டா பிளேஸ் பண்ணிட்டு இன் பிட்வீன்ல கேப் இருக்கும் அந்த கேப்ல வெல்ட் பண்ணிடுவாங்க இதுதான் வெல்டிங் ஏரியா இந்த இடத்துல வெல்ட் பண்ணும்போது இட் வில் ஃபியூஸ் those two plates together அதே மாதிரி அதுல சப் கேட்டகரிஸ் பாத்தீங்கன்னா பட் ஜாயிண்ட்ல ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் இருக்கும் ஸ்கொயர் ஷேப்ல இருந்தா ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் வெல்டிங் ஏரியா வி ஷேப்ல இருந்ததுன்னா வி பட் ஜாயிண்ட் டபுள் விஆ ஷேப் இருந்ததுன்னா டபுள் வி பட் ஜாயிண்ட் இதே டபுள் யூஆ இருந்ததுன்னா டபுள் யூ ஷேப்ல இருக்கும் மேலேயும் இருக்கும் கீழே இருக்கும் அது வந்து யூ ஜாயிண்டா வரும் ஜேன்றது சென்ஸ் எப்படி இருக்கும்னா இப்படி வரும் ஒரு மாதிரி ஜே ஷேப்ல வாட் டு சே இப்படி வரும் சம்வாட் ஒரு மாதிரி ஸ்லாண்ட் ஒரு சைடு ஸ்ட்ரெயிட்டாகவும் இன்னொரு சைடு ஸ்லாண்டிங்காகவும் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் மெட்டல் வந்து இப்படி வரும் மெட்டல்ல ஜே ஷேப்ல வரும் அதை நான் டயக்ராம் காமிக்கிறேன் அடுத்தது பெவல் பட் ஜாயிண்ட் ஆல்சோ சம்வாட் ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும் பெவல் ஷேப்ல அடுத்தது வேற கேட்டகரி பாத்தீங்கன்னா லேப் இல்லாம பட் ஜாயிண்ட் இல்லாம we are having other categories of types of welded joints corner joint corner in the sense ரெண்டு தீ adjacent வச்சிட்டு கார்னர்ல மட்டும் இங்க வெல்ட் பண்றது கார்னர் ஜாயிண்ட் எட்ஜ் ஆர் சீல் ஜாயிண்ட் in the sense எட்ஜ் ஆர் சீல் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா எட்ஜஸ்ல ரெண்டு மெட்டல் பிளேட்ஸையும் adjacent வச்சிட்டு எட்ஜஸ்ல மட்டும் வெல்ட் பண்ணுவாங்க பட் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா சீல் ஜாயிண்ட்ன்ற நேம் ஏன் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா it can also be used for sealing the hollow elements or pipes அதுக்காக தான் மெயினா சீல் ஜாயிண்ட்ன்ற நேம் வந்திருக்கு டி ஜாயிண்ட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் கார்னர் ஜாயிண்ட் தான் பட் போத் சைட்ஸ் வரும்போது அதுவும் டி ஷேப்ல வெல்ட் பண்ணும்போது மெட்டீரியலை ரெண்டு மெட்டீரியல்ஸையும் அப்போ வந்து அது டி ஜாயிண்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா these are all the various types of welded joints இப்போ இந்த welded joints ஒவ்வொன்றுத்துக்கும் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம பார்த்த எல்லாத்துக்குமே சிம்பிள்ஸ் இருக்கு ஃபில்லட் ஜாயிண்ட்ன்றது சென்ஸ் இட் இஸ் நதிங் பட் த லேப் ஜாயிண்ட்டுக்கு இல்ல இது பாத்தீங்கன்னா ரெண்டு மெட்டல் பிளேட்ஸையும் வச்சுட்டு கேப் எதுவும் இல்லாம இருக்கிறப்ப வெல்ட் பண்றது பாத்தீங்கன்னா ஃபில்லட் ஜாயிண்ட் சொல்லுவோம் இந்த மாதிரி ஷேப்ல ஃபில்லட் மாதிரி வெல்ட் பண்ணுவாங்க ஸோ இட் இஸ் இதுதான் சிம்பிள் ஃபில்லட் ஜாயிண்ட்டுக்கு சிமிலர்லி ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா பை மாதிரி இருக்கும் பை சிம்பிள்ல இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இங்க கர்வ்டா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கர்வ்டா இருக்காது ஸ்ட்ரெயிட் லைனாவும் இருக்காது ஓகேவா அடுத்தது சிங்கிள் வி பட் ஜாயிண்ட்ன்றது சென்ஸ் அதுக்கான வி பட் ஜாயிண்ட் இருக்கு இல்லையா இது எல்லாமே இது மட்டும் லேப் ஜாயிண்ட்டுக்கு மேஜரா இருக்கிற மாதிரி இருக்கும் லேப் ஜாயிண்ட் மட்டும் இல்ல கார்னர் டி எல்லாத்துலயுமே ஃபில்லட் தான் இருக்கும் நீங்களே அப்சர்வ் பண்ணா தெரியும் பட் ஜாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த எட்ஜுக்கு பாத்தீங்கன்னா கர்வ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இது வேற கேட்டகரி இந்த டைப்புக்கு சிம்பிள் இருக்காது பட் அதர் டைப்ஸ் பாருங்க இது எல்லாமே பட் ஜாயிண்ட்ல வர்றது இது வரைக்கும் யூ பட் ஜாயிண்ட் வரைக்கும் பை சிம்பிள் இருந்தா ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் வி சிம்பிள் இருந்ததுன்னா வி பட் ஜாயிண்ட் டபுள்லா வி இருந்ததுன்னா டபுள் வி பட் ஜாயிண்ட்டுக்கு இருக்கும்
இதான் சிம்பிள். இதெல்லாம் எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா டிராயிங்ஸ்லாம் போடுறோம் இல்லையா வெல்டிங்க்கு, அதுல ரெப்ரசன்ட் பண்ணும்போது யூஸ் பண்ற சிம்பிள்ஸ். ஓகேவா? அதே மாதிரிதான் யூ பட் ஜாயிண்ட்டும். இதே டபிள்யூனா என்ன வரும்? இப்படி ஒரு யூ வரும், இப்படி ஒரு யூ வரும், மேலே கீழேன்னு வரும். ஓகேவா? இதே மாதிரியே வி மாதிரியே தான் இருக்கும், பட் இன்ஸ்டெட் ஆஃப் வி ஷேப் இட் வில் ஹேவ் யூ ஷேப். ஓகேவா? இது எல்லாமே பட் ஜாயிண்ட்ல வருது. பெவல் ஜாயிண்ட்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் இதுல. பெவல் ஜாயிண்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பெவல் ஜாயிண்ட் இன் தி சென்ஸ் இதுவும் பட் ஜாயிண்ட்ல வர்றது தான் ஆக்சுவலா. இது வந்து ஷார்ப்பா இருக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் வித் ஷார்ப், இந்த மாதிரி ஷார்ப்பா இருக்கும். இங்க தான் கரெக்டா வெல்டிங்க்கு இது ஒரு மெட்டல் பீஸா இருக்கும், இந்த சைடு ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் மெட்டல் பீஸ் 1 and 2 வெல்ட் பண்ற ஏரியா இதுதான். ஓகேவா? இது எல்லாமே வெல்டிங் இந்த மாதிரி தான் நடக்கும்ன்றதுனால சிம்பிளா யூஸ் பண்ணிருக்காங்க, வேற ஒன்றும். ஓகேவா? நெக்ஸ்ட், இது இல்லாம வெல்ட் சிம்பிள்ஸ் என்னென்ன இருக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் வெல்ட் ஜாயிண்ட்டுக்காக சிம்பிள். இது இல்லாம ரெப்ரசன்டேஷன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சிம்பிள்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபிளஷ் ஆர் கான்டூர். இது வந்து ஷேப் ஆஃப் சர்ஃபேஸ் எப்படி இருக்கும்ன்றது. ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸா இருந்ததுன்னா வெல்ட் பண்ற ஏரியா இட் இஸ் ஃபிளஷ் ஆர் கான்டூர் அப்படின்ற சிம்பிள். அடுத்தது கான்வெக்ஸ் ஷேப்ல கான்டூர் இருந்ததுன்னா, கான்வெக்ஸ்னா வெல்ட் பண்ண ஏரியா கொஞ்சம் பல்ஜ்டா இந்த மாதிரி இருக்கும், சம்வாட் எக்ஸஸ் மெட்டீரியல் இருக்கும் அந்த ரெண்டு மெட்டலும் சர்ஃபேஸ்க்கும். அதே ஃபிளாட்டா இல்லாம அதுக்கு மேல அந்த இடத்துல வெல்ட் பண்ண ஏரியால மட்டும் எக்ஸஸா கொஞ்சம் கான்வெக்ஸ் ஷேப்ல இருக்கும். கான்கேவ் இன் தி சென்ஸ் அது வந்து கொஞ்சம் வெல்டிங் பண்ண ஏரியாவை கிரைண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, கிரைண்டிங் பண்ணிட்டு கொஞ்சம் பாலிஷ் பண்ணும்போது ரிமூவ் பண்ணும்போது இம்பியூரிட்டிஸ் ரிமூவ் பண்ணுவாங்க மேல இருக்கிறது எல்லாமே. எப்பயுமே வெல்டிங் பண்றாங்கன்னா கிரைண்டிங் பண்ணுவாங்க, பாத்திருக்கீங்களா? வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் ஹாவ் சம் இம்பியூரிட்டிஸ். எப்பயுமே வெல்டிங் பண்ற இதுல அட்மாஸ்பியர்ல இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த எலக்ட்ரோட்ல இருக்கிறதா இருக்கட்டும், அதனால வரக்கூடிய இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்றதுக்காக தான் கிரைண்டிங் பண்ணுவாங்க. மேல மட்டும் சர்ஃபேஸை கொஞ்சம் ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. ரெண்டு எய்ம் இருக்கும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஒன்னு இம்பியூரிட்டிஸ் மேல இருக்கும், அதனால வெல்டிங் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கணும்ன்றதுக்காக ரிமூவ் பண்றது. அனதர் எய்ம் பாத்தீங்கன்னா ஏஸ்தட்டிக் லுக், அதாவது அப்பியரன்ஸ் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காகவும் வெல்ட் பண்ண ஏரியாவை கிரைண்ட் பண்ணி எடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே பண்றது. இந்த மெஷினிங் ஃபினிஷ் இருக்கு இல்லையா, அதுல 3 கேட்டகரி இருக்கு. 3 விதமா ஃபினிஷிங் பண்ணுவாங்க வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம். ஒன்னு கிரைண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, நீங்க இது பார்த்துருப்பீங்க, எல்லாரும் நார்மலா பாக்குறது கிரைண்டிங் மிஷின் வச்சு தான் ஃபினிஷிங் பண்றது பார்த்துருப்பீங்க. அது வந்து கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது சிம்பிள் வந்து ஜீன் மென்ஷன் பண்ணுவாங்க. வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்றதுக்கு டிராயிங்லேயே மென்ஷன் பண்றது இதெல்லாம். அதே மெஷினிங் ஃபினிஷ் பண்றதா இருந்தா, மெஷினிங் ஃபினிஷ்னா எப்படி பண்ணலாம், ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? எந்த மிஷின்ல வெல்டிங் பண்ணதுக்கு அப்புறம் ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு ஏதாவது சொல்ல முடியுமா யாராவது? ரோலர் கிரைண்டிங் மிஷின். என்னப்பா? ரோலர் கிரைண்டிங் ஒன்னு சார் வாட்ஸ்அப்ல அதுலயா? புரியல. போலார். சரி, ஓகே. நானே சொல்றேன். ஓகே, எந்த மிஷின் வேணாலும் எடுத்துக்கலாம் பாரு. நமக்கு மிஷின் மெட்டீரியல் ரிமூவல் பண்ற எந்த மிஷின்ல வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இட் மே பி அ லேத் ஆர் இட் கேன் ஆல்சோ பி அ என்னவா இருக்கலாம், மில்லிங் மிஷின் எது வேணாலும் இருக்கலாம், இல்ல ஸ்லாட்டிங் எதுல வேணாலும் நீ கொடுத்து மிஷினிங் மெட்டீரியல் ரிமூவ் பண்ற எய்ம் இருக்கு அப்படின்ற பட்சத்துல எவ்வளவு ரிமூவ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜாபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நீ லேத்ல கொடுக்கலாம், இல்ல மில்லிங்ல கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது மிஷின் கூட கொடுக்கலாம். ஓகேவா? அதுக்கான சிம்பிள் வந்து மெஷினிங்க்கு எம்னு கொடுப்பாங்க. இட் ஹாஸ் டு பி finished by using any machining process அப்படின்னா எம்னு கொடுப்பாங்க. சிப்பிங் ஃபினிஷ் இன் த சென்ஸ் என்ன பண்ணுவாங்க, சிப்பிங்ன்ற நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்பென்ட்ரியில சிப்பிங் ப்ராசஸ் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, செதுக்கி எடுக்கிறது தான். ஓகேவா? சம்வாட் தே வில் யூஸ் சம் சிசல்னா என்ன, ஒரு சின்னதா உளி மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தட்டி எடுக்கிறது. இது வந்து பாத்தீங்கன்னா மேலேயே தட்டிட்டு எடுத்துருவாங்க. இது சிப்பிங் ப்ராசஸ் பண்றதுன்னா, ஃபினிஷிங்காக யூஸ் பண்றதுன்னா சின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் வெல்டிங் சிம்பிள்ஸ் இப்போ எல்லாமே நம்ம பார்த்தோம். அதை அப்படியே நம்ம எழுதிட மாட்டாங்க. வெல்டிங்க்கு மேல இந்த மாதிரி ஒரு ஆரோ போட்டு இதுதான் வெல்டிங் சிம்பிள். ஆக்சுவலா என்னெல்லாம் இருக்கணும், வெல்டிங் ரெஃபரன்ஸ் லைன் ஒன்று இருக்கும். ரெஃபரன்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான், இங்க ஆரோ கனெக்டிங் ரெஃபரன்ஸ் லைன், இது ஆரோ, இது லைன், ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைனை யூஸ் பண்ணிட்டு தே வில் பாயிண்ட் அவுட் த வெல்டிங் ஏரியா. இப்படி இருக்குன்னா டயக்ராம், இது ஸ்கொயர் ஜாயிண்டா இருக்கு அப்படின்னா இங்க ஸ்கொயர் பட் ஜாயிண்ட், இது ரெண்டு மெட்டல் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 ரெண்டு மெட்டல் பீசஸ். இது ஹேட்ச் பண்ண ஏரியா பாத்தீங்கன்னா
It is nothing but the welded area. Square butt joint யூஸ் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இங்க ஸ்கொயர் பட் ஜாயிண்ட் அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ண மாதிரி இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க வெல்டிங். இது எப்படி, இதுலயே எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். இந்த பர்டிகுலர் டயக்ராம்குள்ளேயே இந்த ஸ்லைட்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணி they have to point out what are all the things that we have to use. என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆரோ சொல்லிட்டேன், ரெஃபரன்ஸ் லைனும் சொல்லிட்டேன் என்னன்றது. பேசிக் வெல்டு சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இங்க வரும். இதுல டயக்ராம்லே இங்க மேல அதர் சைடுன்னு இருக்கு இல்லையா, இங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆரோ சைடுன்னு இருக்கு இல்லையா, இங்க கூட யூஸ் பண்ணலாம். இந்த ரெண்டு இடத்துல எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதுவே ஃபில்லட் வெல்டா இருந்தா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஒரு சைடு மட்டும்னா. டபுள் சைடு ஃபில்லட்னா, டபுள் சைடு ஃபில்லட்டுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? டபுள் ஃபில்லட் ஜாயிண்ட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இது வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங்ல? டி ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுல டபுள் சைடு வரும். ஓகேவா, டி ஜாயிண்ட்ல ரெண்டு சைடும் வர்ற மாதிரி ஃபில்லட் வெல்டு பண்ணிருப்பாங்க. ஓகேவா, we will see. அதுல என்ன டைப் ஆஃப் வெல்ட் ஜாயிண்ட்ன்றது இந்த மாதிரி டயக்ராம்ல ஆரோல இல்ல ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ இதே பைனா இப்படி போடுவாங்க, பை சிம்பிள். ஸ்கொயர் பைனா என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்? ஸ்கொயர் பட் ஜாயிண்ட். ஓகேவா, அது மேலே இங்க வரையணும், இந்த லைன்லயே வரைவாங்க. நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். டைமென்ஷன்ஸ் என்னெல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் த groove angle, length of weld, pitch, அப்புறம் இங்க யூஸ் பண்ற ரூட் ஓப்பனிங், கான்டூர் சிம்பிள் வராது, ஃபினிஷ் சிம்பிளும் இதுல வராது. இதெல்லாம் தான் ரூட் ஓப்பனிங் எவ்வளவு இருக்கணும், இதெல்லாம் டைமென்ஷன்ஸ் சொல்லுவாங்க. groove angle-னா எந்த ஆங்கிளுக்கு அது groove இருக்கணும், length of weld எவ்வளவு தூரத்துக்கு வெல்ட் பண்ணிருக்கணும் அந்த பர்டிகுலர் மெட்டல் பீஸ்ல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த மெட்டல் ஆஃப் லென்த் பாத்தீங்கன்னா அந்த மெட்டலோடைய விட்த் இல்ல லென்த் தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேவா, அடுத்தது பிட்ச்ன்றது சென்ஸ் சென்டர் டு சென்டர் ஸ்பேசிங் சொல்லுவாங்க. ஒரு வெல்டிங் பண்ணும்போதும் ஸ்ட்ரோக்னு சொல்லுவாங்க ஒரு இதுக்கும், அது எவ்வளவு தூரம் எடுக்கிறோமோ ஒன் டைம் அட் அ டைம் கொடுக்குறப்ப மூமெண்ட்ஸ் வச்சு வர்றது பிட்ச்ன்றது. இதெல்லாம் வெல்டு டைமென்ஷன்ஸ். சப்ளிமெண்டரி சிம்பிள்ஸ் இன் த சென்ஸ் அதர் சிம்பிள்ஸ் இஃப் நீடட், சம் அதர் சிம்பிள்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் வர்றது. கான்வெக்ஸ், கான்கேவ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சப்ளிமெண்டரி சிம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவாங்கன்னா, இதுலயே டயக்ராம்ல இது இப்படி போட்டா என்னது, இது என்ன சிம்பிள், கான்கேவா கான்வெக்ஸா? இந்த ஸ்லைட்ல பார்த்தோம் இல்லையா, இதுல கான்வெக்ஸ் கான்டூரா, கான்கேவ் கான்டூரா இல்ல ஃபிளஷ் கான்டூரா, இந்த மூணு கான்டூர் ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சப்ளிமெண்டரி சிம்பிள்ஸ்ல வர்றது. ஓகேவா, ஃபினிஷ் சிம்பிள்ஸ் இன் தி சென்ஸ், சாரி சப்ளிமெண்டரின்றது எக்ஸ்ட்ரா வேற சிம்பிள்ஸ் வருது, ஃபினிஷ் தான் இது நான் சொன்னது. இதுதான் இருக்கு இல்லையா, கான்டூர் சிம்பிள் மேல வந்து ஃபினிஷ் சிம்பிள் இந்த சென்ஸ். இது வந்து என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது, ஃபினிஷிங் எப்படி இருக்கணும்ன்றது. அடுத்தது டெய்ல்ஸ் பாத்தீங்கன்னா இதுதான். டெய்ல்ல இங்க மென்ஷன் பண்றது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஸ்பெசிபிகேஷன், ப்ராசஸ் ஆர் அதர் ரெஃபரன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னா இங்க மென்ஷன் பண்ணணும். டெய்ல் இந்த சென்ஸ் அந்த ஆரோடைய எண்ட்ல இது எல்லாமே ஸ்பெசிபிகேஷன், ப்ராசஸ் எல்லாமே இங்கேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க டெய்ல்ல. ஓகேவா, இதெல்லாம் இருக்கணும், மென்ஷன் பண்ணியிருந்தாதான் அது என்னது வெல்டிங் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, இந்த ஒரு வெல்டிங் பேசிக் சிம்பிள் டி ஜாயிண்ட் தான் இது. ஃபில்லட் வெல்ட் பண்றாங்க ஆஃப் அ டி ஜாயிண்ட் 10 mm பண்ணணும். இங்க மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா என்னது, இங்க மட்டும் பண்ணல, இந்த சைடும் வேணும் எனக்கு, இங்கேயும் வேணும். அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் போட்டா ஒன் சைடு தான். இப்போ அனதர் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, ரெண்டு ட்ரையாங்கிளா போடும்போது என்னது ஃபில்லட் ஜாயிண்டோடைய ஷேப் தான் ட்ரையாங்கிள் இல்லையா. ட்ரையாங்கிள் ஷேப் போட்டா என்னது ஃபில்லட் ஜாயிண்ட், ஞாபகம் இருக்கா? இங்க பார்த்தோம் இல்லையா, ஃபில்லட் ஜாயிண்ட் ரெப்ரசன்ட்ஸ் த ட்ரையாங்கிள் அப்படின்னும் போது ஃபில்லட் ஜாயிண்ட். இங்க ரெண்டு சைடும் கொடுக்குறப்ப இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்க ஒரு ஃபில்லட் வரும், இங்க ஒரு ஃபில்லட் வரும். அதுதான் இதுல ரெப்ரசென்ட் பண்ணிடுறாங்க. இங்க டயக்ராம்ல காட்ட மாட்டாங்க, வெறும் மெட்டீரியல் ரெண்டு பிளேட்டை மட்டும் காமிச்சிட்டு they will just use the symbol. சிம்பிள்ல இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ராவா இருக்கு. என்னென்ன, இது என்னது, இந்த கர்வ் இருக்கு இல்லையா, இது எதை குறிக்குது, கான்வெக்ஸ். ஓகேவா, கான்வெக்ஸ் கான்டூர்ன்றது குறிக்குது. கான்வெக்ஸ் கான்கேவ் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கணும்ன்றது, இது கான்வெக்ஸ் இப்படி இருக்கிறதுனால கான்வெக்ஸ். அதே வந்து இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இட் இஸ் கான்கேவ். ஓகேவா, சோ கான்வெக்ஸ் கான்டூர்ன்றதையும் மென்ஷன் பண்றாங்க. அப்புறம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 mm இருக்கணும் அப்படின்றத 10ன்னு போட்டு மென்ஷன் பண்ணிடுவாங்க. இங்க சைஸ் லென்த் ஆஃப் வெல்ட், சாரி லென்த் இல்ல சைஸ் ஆஃப் வெல்ட், இங்க மென்ஷன் பண்ணிடுவாங்க. தட் இஸ் த மெத்தட் ஆஃப், திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப்
using symbols in a welding process. ஓகேவா? புரிஞ்சுதா? welding symbols புரிஞ்சுதா என்னன்னு? Shall we go to the next slide? Okay. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி கிளாஸ்ல எடுத்தாச்சு, பட் எடுத்தாச்சு தானே? இவரு சார் எடுத்துட்டு இருப்பாரு, கணேஷ்குமார் சார் எடுத்துட்டு இருப்பாரு. நான் கொஞ்சம் again ரீகால் பண்ணிடுறேன் ஃபாஸ்டா. இன்னைக்கு பேசிக் இன்ட்ரோவே கவர் பண்ணிடலாம். ஓகே, வெல்டிங் ஏரியா இதுதான் நமக்கு வெல்ட் பண்ற ஏரியா. ஓகேவா? கரெக்ட் தானே? இந்த ஏரியால தான் நம்ம வெல்ட் பண்றோம். 2 மெட்டல் பிளேட் இருக்குன்னா வெல்டிங் பண்றது இந்த பர்டிகுலர் இதுதான் ப்ராசஸ்ல வெல்ட் பண்ற ஏரியா இதுதான். இந்த வெல்டிங் ஏரியாவில தான் நமக்கு என்ன ஆக்ட் ஆகும், லோடு எது ஆக்ட் ஆனாலும் ஆக்ட் ஆகும். இது என்ன டைப் ஆஃப் லோடிங் கண்டிஷன் சொல்ல முடியுமா யாராவது? இங்க லோட் பி ஆக்ட் ஆகுது, இங்கேயும் லோட் பி அதே ஈக்குவலாவே ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். இது என்ன டைப் ஆஃப் லோடிங் கண்டிஷன்? டென்சைல். எப்படி டென்சைல்னு சொல்றீங்க? ஷியர் கிடையாது, ஆக்சுவலா டென்சைல் தான். எப்படி நான் சொல்றேன், இதுல வந்து இது ஷியர் கிடையாது, டென்சைல் தான். ஏன்னு நான் சொல்றேன், உங்களுக்கு வந்து ஷியரும் டென்சைலும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்குது சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த த்ரோட் திக்னஸ்ன்றது என்னன்னு பார்ப்போம். த்ரோட் திக்னஸ் இஸ் நதிங் பட் த லென்த் பிட்வீன் திஸ் லென்த். இந்த ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க இல்லையா, அதோட லென்த் வந்து த்ரோட் திக்னஸ்னு சொல்லுவாங்க. இந்த இதுல பார்க்கும்போது பாயிண்ட், இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள திக்னஸ், இந்த டைமென்ஷன், இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இதோடைய லென்த் பாத்தீங்கன்னா த்ரோட் திக்னஸ்னு சொல்லுவாங்க, BD. அடுத்தது லென்த் ஆர் சைஸ் ஆஃப் வெல்ட். சைஸ் ஆஃப் வெல்ட் இன் தி சென்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸுக்கு சைஸுக்கு வெல்ட் பண்றோம். இது வந்து ஹெச்ன்னு சொல்லுவாங்க. சில புக்ல பாத்தீங்கன்னா ஹெச்னு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஹெச், ஸ்மால் ஹெச்னு யூஸ் பண்ணுவாங்க. எஸ் ஆர் ஹெச் ரெண்டுமே சொல்லலாம். ஹெச் ஆர் எஸ் ரெண்டுமே சிம்பிளா யூஸ் பண்ணலாம் சைஸ் ஆஃப் வெல்டுக்கு. சம் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹெச்ன்றதை யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்தது லென்த் ஆஃப் வெல்டுன்னு ஒன்று இருக்கு. லெக், சாரி, இதுல இருந்து லெக் ஆர் சைஸ் ஆஃப் வெல்டுன்றது வேற, லென்த் ஆஃப் வெல்டுன்றது வேற. லென்த்ன்றது என்னவா இருக்கும்? இப்ப இது வந்து கிராஸ் செக்ஷனல் சைட் வியூப்பா. இப்ப இதே நான் டாப் வியூல வரையறேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதோடைய டாப் வியூ இங்க வெல்ட் பண்ணிருக்காங்க, ரைட்டா? இது மெட்டல் பிளேட் 1, இது 2ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வெல்டிங் நடந்திருக்கு. இதோடைய டாப் வியூ இது. டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து பார்க்கும்போது, டாப்ல இருந்து மேல இருந்து பாக்குறோம்னா எப்படி தெரியும்ன்றது. ஓகேவா? இதுல இதுதான் வெல்டிங் ஏரியா இல்லையா? இங்கதான் வெல்ட் பண்ணிருக்காங்க. இந்த ட்ரையாங்கிளா தெரியறது டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தெரியும் இல்லையா? சோ இந்த ஏரியா இருக்கு இல்லையா, இதோட லென்த் எவ்வளோ? இந்த லென்த், this is the length L, length of weld, small l யூஸ் பண்ணோம். இதுதான் length of weld. ஓகேவா? சோ இந்த length of weldன்றது it is always, it can be found out from the problem. அந்த length of the plate வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் மோஸ்ட்லி. ஓகேவா? length of weld. இப்போ நமக்கு ஏரியா ஆஃப் த வெல்டுன்னும் போது எது வரும்னு பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் ட்ரையாங்குலர் ஏரியா தான். இது ட்ரையாங்குலா எடுத்துக்கிறாங்க, பட் இட் வில் ஹாவ் சம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலா கொஞ்சம் இருக்கும். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் மட்டும் தான் அது அசியூம் பண்ணிக்குவாங்க. ஏரியா வந்து ஏபிசின்ற இந்த ட்ரையாங்கிள் தான் எடுத்துப்பாங்க. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி we have to find out the value of throat thickness T. இந்த T கான வேல்யூ கொடுக்க மாட்டாங்க எப்பயுமே. எப்பயுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி you will have the S வேல்யூ மட்டும் தான் தெரியும். T வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இது ஆங்கிள் எப்பயுமே 45 டிகிரி தான் இருக்கும். சோ sin 45 into S கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி you will get this. இது என்ன வேல்யூ? adjacent side இல்லையா? sin theta க்கு என்ன ஃபார்முலா வரும்? அதுதான் இங்க யூஸ் opposite by hypotenuse. hypotenuse அந்த இதை யூஸ் பண்ணி பண்ணிருப்பாங்க. இந்த வேல்யூல sin 45 யூஸ் பண்ணிருக்காங்க. sin 45 வேல்யூ பாத்தீங்கன்னா டைரக்ட்லி you will get 0.707 into S. இது எப்பயுமே இந்த ஃபார்முலா மாறாது. ஓகேவா? இந்த throat thickness ஓட T வேல்யூ பாத்தீங்கன்னா it will always be equal to 0.707 S. அப்படி இல்லனா S க்கு பதிலா H கூட யூஸ் பண்ணலாம். புக்க பேஸ் பண்ணி மாறும். சில புக்ல H ன்னு இருக்கும். ஓகேவா? now இப்போ ஏரியான்னு கால்குலேட் பண்ணும்போது, டோட்டல் ஏரியா கால்குலேட் பண்ணும்போது it is nothing but the throat thickness into length of weld. ஆக்சுவலா இது T இது வராதுன்னு நினைக்கிறேன். இதுதான் T. இதுதான் T வரும். தப்பா இருக்கு.
இதுலன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுதான் டீம் வரும். தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் ஐ திங்க். பிகாஸ் இந்த ஏரியா பாத்தீங்கன்னா சைட் வியூல இதுல பார்க்கும்போது இதுதான் ஏரியா. இந்த லென்த்தும் இந்த லென்த் தான் நமக்கு ஸ்லாண்டிங்கா இருக்கிற லென்த். அந்த இந்த இந்த லைன் இருக்கு இல்லையா, சி ஏசி இருக்கு இல்லையா, அதுதான் இந்த லைன். இந்த லைன் ஏசி. இங்க ஏன்னா இங்க சி. ஓகேவா, ஏசி. இது வந்து டோட்டல் லென்த் அப்படின்னும் போது இந்த ரெக்டாங்குலர் ஏரியா தான் என்னது, ஏரியா வேர் த லோட் இஸ் ஆக்டிங். இப்ப நீங்க பாருங்க, ரெண்டு லோடு இப்படி ஒன்னு ஆக்ட் ஆகுது, இப்படி ஒன்னு ஆக்ட் ஆகுதுன்னா எப்படி ஆக்ட் ஆகுது? இஸ் இட் நார்மல் டு தட் ஏரியா ஆர் parallel to that area? இப்படிதான் பார்க்கணும் டயக்ராம். நீங்க பார்க்கும்போது லோடு பி இங்க ஒன்னு ஆக்ட் ஆகுது, சாரி இப்படி வருமா, டைரக்ஷன் பி லோடு வந்து இப்படி வரும், இங்க ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு பிளேட்லயும் இதுதான் நான் டாப் வியூல காமிக்கிறேன். இது ஏரியா இல்லையா, இந்த ஏரியால தான் நம்ம பார்க்கணும். கிராஸ் செக்ஷன் வைஸ் பார்க்கும்போது ஒரு இப்படி இருக்கும் இல்லையா, இப்படி ஆக்ட் ஆகும் லோடு பி ஒன்னு, இப்படி ஒரு லோடு பி ஆக்ட் ஆகும். அவே ஃப்ரம் அப்படியே இந்த ஸ்கிரீன்ல இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒன்ன நோக்கி பார்த்துக்கும், அபோ டுவர்ட்ஸ் யூ இந்த லோடு ஆக்ட் ஆகும். இதுதான் அந்த ஏரியா இல்லையா. இந்த ஏரியால ஆக்ட் ஆகும்போது இது வந்து டென்சைலா ஷியரா, இப்படி பார்த்தா புரியும். டென்சைல் ரைட்டா, டென்சைலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சைடு இழுக்கும், இன்னொரு சைடும் டென்சைலா ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் ஃபார்ம் ஆஃப் டென்சைல் லோட் மாதிரி தான். டைரக்ட் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா, டைரக்ட் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இட் இஸ் நாட் அ ஷியர் லோடுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. இது பேரலா ஆக்ட் ஆகுது, ரெண்டு லோடுமே பேரலா ஆக்ட் ஆகுது, ஸோ இட் வில் பி ஷியர் அப்படின்னு நினைப்பீங்க. ஷியர் கிடையாது, ரெண்டுமே நார்மல் டு த ஏரியாவுக்கு எப்படி ஆக்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எப்பயுமே என்ன கன்சிடர் பண்ணணும், ஷியரா டென்சைலான்னு பார்க்கணும். இந்த ஏரியாவுக்கு பேஸ் பண்ணி பார்க்கும்போது லோட் இஸ் நார்மல் டு தட் ஏரியா, ஸோ இட் இஸ் டைரக்ட் லோடிங். அப்படி இருக்கும்போது இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் அ டைரக்ட் டென்சைல் லோடிங் கண்டிஷன் தான். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ பேக் டு த ப்ராப்ளம் கான்செப்ட் ஆஃப் ஏரியா. ஏரியா பார்த்தீங்கன்னா வேல்யூ வில் பி திக்னஸ் டி திக்னஸ் இல்ல த்ரோட் டி இன்டூ எல். அப்படி இருக்கும்போது இந்த டி இன்டூ எல் கொடுக்கும்போது லென்த் ஆஃப் தட் பர்டிகுலர் இது டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல் வரும். இதோடைய டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் வந்து எல் அந்த ரெக்டாங்குலர் ஏரியாவுக்கு, இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி. ஓகேவா, சோ தட் இஸ் த ஏரியா வேர் த லோடு வில் பி ஆக்டிங். சோ இப்போ இந்த ஏரியா கன்சிடர் பண்ணீங்கன்னா அதோட ஃபார்முலா 0.707 s into l. this is nothing but a. ஓகேவா, சோ இப்போ இதுதான் ஏரியான்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஏரியால எப்படி ஆக்ட் ஆகுதுன்றத பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன வரும், நம்மளுடைய ப்ராப்ளம் பார்க்க போறோம். நம்ம சொன்ன மாதிரியே இது டென்சைல் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா த்ரோட் இந்த மாதிரி இருக்கும்போது இட் இஸ் டென்சைல். அதோடைய ஃபார்முலா பாத்தீங்கன்னா லோட் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ ஸ்ட்ரெஸ், இல்ல ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியான்னு நீங்க மாத்தலாம். சிக்மா டி ஈக்குவல் டு பி பை 0.707 எஸ் இன்டூ எல் அப்படியும் போட்டுக்கலாம். எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா. சிக்மா டி ஈக்குவல் டு அப்படின்னு போட்டீங்கன்னா இதுக்கு ஈக்குவலா வரும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா ஓகேவா. திஸ் இஸ் சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு தான் இந்த ஃபார்முலா. இப்ப டபுள்னா என்ன ஆகும்னா ரெண்டு ஏரியா வருது. இது ஒரு ஏரியா 1, அதாவது இது ஒரு ஏரியா 1, இது ஒரு ஏரியா 2. நீங்க எப்பயுமே டயக்ராம் பார்க்கும்போது மெஷின் டிராயிங் கான்செப்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்பா. அதை அப்ளை பண்ணி தான் நீங்க டயக்ராமை இன்டர்பிரேட் பண்ணணும். ஓகேவா, இது ஒரு ஏரியா வெல்டு ஏரியா 2, இது வந்து கீழே இருக்கும். அது இங்க இந்த வியூல பார்க்கும்போது தெரியும், சைட் வியூல. இது டாப் வியூ, இது சைட் வியூ. ஓகேவா, இதோட ஏரியால பார்க்கும்போது டபுளா வரதுனால you have to multiply it with using 2. in the case of double fillet weld பண்ணிருந்தா 2 into வரும். so it will become 1.414 மாதிரி 0.707. ஓகேவா, so இது ஏரியா பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றது ஃபார் சிங்கிள் அண்ட் டபுள் ஃபில்லட். இப்போ இதுவே parallel இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், parallelல ரெண்டு கேட்டகரி இருக்கு, சிங்கிள் parallel, double parallel. single parallel in the sense it will have some, இது மட்டும் பண்ணியிருந்தா இந்த இடத்துல மட்டும் இந்த ஒரு ஏரியா மட்டும் வெல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் பேரலல் சொல்லுவாங்க. சிங்கிள் பேரலல் யூஸ் பண்ணும்போது ஃபார்முலா பாத்தீங்கன்னா 0.707 ஒரே ஒரு இதுதான். பட் இங்க என்ன மாதிரி லோட் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இதுதான் ஏரியா, ரெக்டாங்குலர் ஏரியா இப்படி தெரியுது. இந்த ஏரியால
ஸ்ட்ரெஸ் இப்படி ஒரு லோட் ஆக்ட் ஆகுது, இப்படி ஒரு லோட் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன ஆகுது, இது என்ன கிரியேட் பண்ணும், ஷியர் தான் பண்ணும். ஓகேவா, கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஷியர் லோட் ஆக்டிங். டபுள் பேரலல் பார்க்குறோம்னா ஷியர், அதே மாதிரி சிங்கிள் பேரலல்னாலும் ஷியர் தான். அதுக்கும் அதே மாதிரி தான், ஒரு ஏரியா ஒரே ஒரு பேரலல் ஃபில்லட் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா 0.707 எஸ், அதே வந்து டபுள் பண்ணியிருந்தாங்கன்னா 1.414 2 இன்டூ நம்பர். ஓகேவா, புரிஞ்சுதா, டபுள் ஷியரும். இப்போ காம்பினேஷனா ஆக்ட் ஆகுது, மூணுமே இருக்கு, மூணு விதமான வெல்டிங்கும் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கோங்க, இந்த கேஸ் ஸ்டடி எடுத்துக்கோங்க. இதுல இது ஒரு மெட்டல் பிளேட் 1, இது மெட்டல் பிளேட் 2, ரெண்டுத்தையும் வெல்ட் பண்ணும்போது ஃபுல்லா இப்படி வெல்ட் பண்ணிருக்காங்க. இது parallel fillet இங்க பண்ணிருக்கிறது, parallel to the load acting. So it is parallel fillet இந்த இடம் மட்டும், இந்த rectangular area. இதுவும் அதே மாதிரி parallel fillet இந்த rectangular area. இது என்ன fillet, transverse fillet. ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைப் சிங்கிள் transverse fillet தான். அதுவும் டபுள் டிரான்ஸ்வர்ஸ்னா எப்போ வரும், இந்த இடத்துல கீழ் பக்கமா வெல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரெண்டுத்தையும் சேர்த்த மாதிரி அது டபுள் டிரான்ஸ்வர்ஸ் வரும். நமக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி வராது, சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் தான் வரும். ஓகேவா, சிங்கிள் டிரான்ஸ்வர்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் பேஸ் பண்ணி வரும்போது என்ன வரும், லோடு டோட்டல் லோட் வில் பி ஷேர்ட் பை திஸ் 1 2 3 categories, 3 fillets weld, 3 welding areas இருக்கு இல்லையா, 3 வெல்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, 3 வெல்ட்லயும் ஷேர் ஆயிடும். அப்படி இருக்கும்போது டிரான்ஸ்வர்ஸ்னால வர்ற ஃபார்முலா பாத்தீங்கன்னா 0.707 s into sigma t. ஏன் இங்க sigma t, டென்சைல் லோட் ஜெனரேட் ஆகுறதுனால. அதே வந்து டபுள் பேரலல் இருக்கிறதுனால 2 times 0.707 s into L2. L2 L1ன்றது இதுதான், L1ன்றது இதோட லென்த், வெல்டிங் லென்த், இந்த L2ன்றது இதோட லென்த் L2. ஓகேவா, இப்போ எனக்கு ஒரு டவுட், இந்த ஏரியாவை விட்டுட்டாங்க கரெக்டா, இங்கேயும் வெல்ட் பண்ணிருக்காங்க அண்ணா. ஓகேவா, இந்த டவுட் யாருக்கா வந்திருக்கா, இந்த ரெண்டு நான் இப்போ ரெக்டாங்கிள் பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கேன் இல்லையா, ரெண்டு இடத்துலயும், அந்த ரெண்டு இடத்தையுமே வெல்ட் பண்ணிருப்பாங்களா பண்ண மாட்டாங்களா, ஏன் வெல்ட் பண்ணணும், பண்ணியிருந்தா யாரால சொல்ல முடியுமா, எனி ஐடியா? ஓகே, இத பத்தி நான் ப்ராப்ளம் போகும்போது சொல்றேன். ஓகேவா, இந்த இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒரு क्वेश्चन கேட்டிருக்கேன், இது ஏன் இந்த ரெண்டு ரெக்டாங்குலர் ஏரியாவும் கிடையாது, நமக்கு தனித்தனியா பாத்தீங்கன்னா அந்த பிளேட் எங்க முடியுதோ அது வரைக்கும் தான் parallel fillet இருக்கும். அதே மாதிரி transverse fillet பாத்தீங்கன்னா அந்த பிளேட் எங்க முடியுதோ அது வரைக்கும் தான் இருக்கும். பட் இந்த கேஸ்ல இதோட முடிச்சிராம இந்த ஒரு பர்టిక్యులர் இந்த இடத்துலயும் இந்த இடத்தோட முடிச்சிராம இந்த ஒரு பர்టిక్యులர் ஏரியால ஹேட்ச் டார்க்கா காமிச்சிருக்காங்க வெல்ட் பண்ணி இல்லையா. இது ஏன்றதை நான் ப்ராப்ளத்துல எக்ஸ்பிளைன் பண்றேன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது. ஓகேவா, சரி. இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஸ்ட்ரெஸ்ஸா அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா எப்படி வரும் அப்படின்றது தான் இந்த பிபிடியில் இருக்கு. நான் சொன்னேன் இல்லையா ஹெச் கூட யூஸ் பண்ணலான்ட்டு, இந்த ரெஃபரன்ஸ் புக்ல பார்த்தீங்கன்னா ஹெச்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டீன்றது என்னது, இந்த டீக்கும் நார்மலா வர்ற இதுக்கும் ஆல்மோஸ்ட் திக்னஸ் ஆஃப் பிளேட்டும் இதுவும் சேமா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சம் வேல்யூ இன்க்ரீஸ்டா இருக்கும். இந்த கேஸ்ல அவங்க டீன் சிம்பிளைஸ் பண்ணிருக்கிறது வேற. ஓகேவா, சம்வாட் கிரேட்டரா இருக்கும். என்ன இது, இந்த டி இந்த லென்த் டிரான்ஸ்வர்ஸ் லென்த் த்ரோட் திக்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, பிளேட்டோட திக்னஸ்க்கு தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஆல்ரெடி நம்ம இந்த ஸ்லைட்ல சொல்லலன்னு நினைக்கிறேன், நான் அந்த பாயிண்ட்டை விட்டுட்டேன். இட் வில் ஆல்வேஸ் பி ஈக்குவல் டு எஸ் வில் பி ஆல்வேஸ் ஈக்குவல் டு திக்னஸ் ஆஃப் பிளேட். அந்த பிளேட்டோட திக்னஸ் மெட்டல் பிளேட் இருக்கு இல்லையா, எவ்வளவு திக்னஸ் இருக்கோ அதுக்கு தான் மோஸ்ட்லி வெல்டிங் பண்ணும்போது த்ரோட் திக்னஸும் இருக்கும். சரி, த்ரோட்ன்ற நேம் ஏன்னு யாரால சொல்ல முடியுமா? எனி ஐடியா வை இட் ஹாஸ் த த்ரோட் நேம்? ஏன் த்ரோட் திக்னஸ்னு வருது? இதுல த்ரோட் திக்னஸ்னு சொல்றோம் இல்லையா, why do we use the term throat? வெறும் திக்னஸ் சொல்லலாம், ஏன் த்ரோட் திக்னஸ்னு சொல்றாங்க யாரால சொல்ல முடியுமா? வெல்டிங் ப்ராசஸ்ல ஒரு எக்யூப்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த டைமென்ஷன் வரும். என்ன எக்யூப்மெண்ட்னு பார்த்தோம்னா யூஸ் பண்றோம் இல்லையா, எலக்ட்ரோடு டயாமீட்டர் இருக்கும். எலக்ட்ரோட்னா என்ன, எது மெல்ட் ஆகி டெபாசிட் ஆகுதோ அதான் எலக்ட்ரோடு இல்லையா.
இந்த எலக்ட்ரோடைய டயாமீட்டர் இருக்கும், அதுதான் த்ரோட் திக்னஸை டிட்டர்மைன் பண்ணும். ஓகேவா? ஸோ த்ரோட் திக்னஸ் இஸ் த டயாமீட்டர் ஆஃப் த எலக்ட்ரோட் மோஸ்ட்லி. சரி, இப்போ இதுல மறுபடியும் இந்த ஸ்லைட்ல முடிச்சுவோம், இதோட முடிச்சுக்கலாம். இது அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இங்க எஸ்க்கு பதிலா ஹெச்னு இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். 0.707 HL அப்படின்னு இருக்கு, அவ்வளவுதான். இப்ப இது அப்படியே நமக்கு இந்த டேர்ம் எல்லாமே போன இதுல வந்து இங்க இருந்தது, இந்த சைடு இருந்தது. ஓகேவா? ஸோ சிமிலர்லி ஃபார் டபுள் டிரான்ஸ்வர்ஸ் ஃபார்முலா ஸ்ட்ரெஸ் பேஸ் பண்ணி எழுதுறதா இருந்தா சிக்மா டி பாத்தீங்கன்னா என்ன ஸ்ட்ரெஸ்? இது டைரக்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? அடுத்தது parallel ஃபில்லட் வெல்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதுக்கும் இதான் ஃபார்முலா. இந்த எல்ன்றது லென்த் ஆஃப் வெல்ட், எப்பயுமே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஷியரிங் ஏரியா 2 வர்றதுனால 2 into ஷியரிங் ஏரியான்னு வருது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹவ் டு ரிமெம்பர். என்ன டைப் ஆஃப் வெல்டிங் இருந்ததுன்னா என்ன டைப் ஆஃப் ஷியர்ஸ், என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அந்த டைப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? மோஸ்ட்லி எல்லாமே ஃபார்முலாஸ் வந்து டேட்டா புக்ல இருக்கும். இந்த டயக்ராம்ஸ்லாம் மோஸ்ட்லி டேட்டா புக்ல இருக்கு. நான் அந்த பேஜ் ரெஃபரன்ஸ் இன்னும் ஆட் பண்ணல, நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட ஆட் பண்ணி ஒரு பிபிடி காமிச்சிடுறேன், டேட்டா புக் ரெஃபரன்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் வெல்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இது வந்து வி பட் ஜாயிண்ட், இது வந்து டபுள் வி பட் ஜாயிண்ட். டபுள் வியா இருந்ததுன்னா என்ன ஆகும்ன்றது பாருங்க. இங்க ஒரு ஹைட்டுக்கு வெல்டு பண்ணிருப்பாங்க இல்லையா, H1, இது H2, இந்த கீழே இருக்கிற இந்த லென்த், இதோடைய இந்த டிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த டிஸ்டன்ஸ் வந்து H1, இது 2, இந்த ஏரியா கீழே வந்து H2. H1 H2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இட் வில் கிவ் யூ த வேல்யூ ஹியர். இங்க வந்து ஹெச்ன்றது பாத்தீங்கன்னா எஸ்ன்னு யூஸ் பண்ணலாம், ஹெச்னு யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம புக்ல பாத்தீங்கன்னா டேட்டா புக்ல ஹெச் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க, ரெக்கமெண்ட் பண்றதும் அதான் ஹெச்னே யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லோடிங் கண்டிஷன் மொமெண்ட் பேஸ் பண்ணி வந்தா இதுதான் ஃபார்முலா. இது எல்லாமே டிரைவ் பண்ணி டேட்டா புக்ல இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வென் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஆக்டிங். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்ட், இது வந்து ஷியர் ஆக்ட் ஆகிறப்போ சரி டைரக்ட் ஸ்ட்ரெஸ்னால வர்றது. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஃபார்முலா டேட்டா புக்ல இருக்கு. நான் எல்லாமே அந்த ப்ராப்ளத்துக்கு போகும்போது அதை பத்தி நான் டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? மோஸ்ட்லி என்ன கேட்டா டேட்டா புக் ரெஃபர் பண்ணாமலே பண்ணலாம் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும், இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும், வெல்டிங் மட்டும். ஓகேவா? திஸ் இஸ் வென் பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஆக்டிங். எம்டி ஆக்ட் ஆகும்போது கேண்டிலிவர் பீம் மாதிரி இருந்தா, இங்க பாத்தீங்கன்னா இதோட ஃபார்முலா ஏதாவது யாருக்காவது தெரியுதா? இது எந்த ஃபார்முலால இருந்து டிரைவ் ஆயிருக்குன்னு? மொமெண்ட்டுக்கும், அதாவது இந்த கேஸ்ல பெண்டிங் மொமெண்ட்டுக்கும் பெண்டிங் மொமெண்ட் இல்ல ட்விஸ்டிங் மொமெண்ட்டுக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள ரிலேஷன் இது என்ன ஃபார்முலால இருந்து வந்திருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? ஃப்ரம் விச் ஃபார்முலா m equal to, அதாவது mt equal to என்ன ஃபார்முலால இருந்து இது வந்திருக்கும்? டார்க்கையும் டயாமீட்டர் ஷியர் ஸ்ட்ரெஸ் மூணுத்தையும் பேஸ் பண்ணி வர்ற ஃபார்முலா யாராவது சொல்ல முடியுமா? mt equal to, இல்ல உங்களுக்கு t equal to ன்னு எடுத்திருப்பீங்க ப்ராப்ளத்துல, டார்க் equal to கூட இருக்கும். π/16 இருக்கா? ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி பாதி சொல்லிட்டேன் ஃபார்முலா. mt இல்ல t equal to π/16 tau d cube தான். யாரும் சொல்ல காணோம். லைன்ல இருக்கீங்களா? ஓகே. π/16 tau d cube ஃபார்முலா இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலால இருந்து எடுத்தது தான் இது. இதுல d கியூபுக்கு பதிலா d ஸ்கொயர் இன்டு h ன்னு இருக்கும், அவ்வளவுதான். கியூபுக்கு பதிலா h எக்ஸ்ட்ராவா ஒரு d க்கு பதிலா இன்னொரு h யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க h in the sense h ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த இதோடைய சைஸ் ஆஃப் வெல்ட் தான் h, எவ்வளவு சைஸுக்கு வெல்ட் பண்ணிருக்காங்கன்றது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் மாறும், கண்டிஷன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி மாறும், ஃபார்முலா மாறும். அது டைரக்டா நீங்க அப்ளை பண்ணும்போது பாத்துக்கலாம். இந்த பிபிடி இந்த ஸ்லைட்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா சென்ட்ராய்டு கால்குலேஷன் ஃபார்முலா இருக்கு. சென்ட்ராய்டு கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் தான் இதெல்லாம். நீங்க ஆல்ரெடி bh3/12 எல்லாம் படிச்சிருப்பீங்க. என்னது அது bh3/12 அப்படின்றதுலாம்? இது இந்த ஃபார்முலா ஐ செக்ஷன் அதெல்லாம் கூட பார்க்கலாம். இனர்ஷியல்
ஓகேவா? இதெல்லாம் நான் ப்ராப்ளம் போகும்போது சொல்லிடுறேன். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. யா அதான். ஓகேவா? அந்த ஃபார்முலாலாம் நம்ம இதுக்கு போகும்போது பார்த்துக்கலாம். இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். லெட்ஸ் ஸ்டாப் வித் திஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம் போயிடலாம் டைரக்டா. ப்ராப்ளம் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருப்பாரு சார். பட் ஸ்டில் நான் ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்றேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் 3 days வந்து கணேஷ்குமார் சார் எடுப்பாரு, 3 days நான் வந்து எடுப்பேன். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கேட்டுக்கோங்க. ரிலவென்ட் ஸ்டாஃப்ஸ் கிட்டே கூட அவங்க எடுக்கிறத பற்றி கேட்கறதுனாலும் கேட்டுக்கோங்க. இதோட இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் வைண்ட் அப் தி செஷன். Thank you, sir. ஓகே பா, தேங்க் யூ sir. ரெக்கார்டிங் ஸ்டாப் யாரா பண்ணிட்டீங்கப்பா ரெக்கார்டிங் நடுவில்? இட்ஸ் ஓகே, பேக்கப் ரெக்கார்டிங் வச்சிருக்கேன். ஓகேப்பா, தேங்க் யூ.